ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய நெற்றியை தொட்டமோ வாழ்க்கையில கொஞ்சமும் தாமதிக்காம உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன். அப்படி நீ வெற்றி பெறக்கூடிய அளவிலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய அளவிலும் 2 நல்ல செய்திகளை தான் உன் செவிகளில் சேர்ப்பதற்காக உன் சாயப்பா ஓடி வந்திருக்கேன் செல்லமே. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக உனக்கு பலனை தரும். அது உன் வாழ்க்கையில உன்னை சிறந்த ஆளாகவும் வெற்றிகரமான ஆளாகவும் மாற்றுவதற்காக தான் நான் சோதனை வைக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சோதனைக்கு ஒரு அளவில்லையா சாயப்பா? இப்படியா நான் துன்பப்படும்படியும் வருத்தப்படும்படியும் மனசு கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் எனக்கு சோதனையை கொடுப்பீங்கன்னு என்னை பார்த்து கேட்காதே என் செல்லமே. உனக்கான நல்லதை எப்படி வரவழைக்கணும்னு எல்லா விஷயங்களையும் அறிந்த நான், முக்காலங்களையும் புரிஞ்ச நான் உன் நல்லதுக்காக தான் செய்தேன். உன் வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது நான் செய்யப்போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றப்போகுது என் செல்லமே. உனக்குள் இருக்கக்கூடிய திறமையும் பேராற்றலும் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகுது. நீ என்னை நம்பி முயற்சி மட்டும் செய்தால் போதும். நிச்சயமா நீ ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையா நிற்பேன். உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை முன்னிலை கொடியாய் உயர்ந்து நிற்க வைக்க போறேன். இனிமே நீ பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியப்படும்படியும் வியக்கும்படியும் ஆச்சரியப்பட்டு பொறாமப்படக்கூடிய அளவிலையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனி நீ வாழக்கூடிய காலமெல்லாம் நிம்மதி நிறைந்த சந்தோஷமான காலமாக இருக்க போகுது. வாழ்க்கைனா கஷ்டமும் இஷ்டமும் துன்பமும் துயரமும் பிரச்சனையும் பேருதவியும் எல்லாமே வந்து போக தான் செய்யும். ஏன்னா அது நீண்ட பாதை கொண்ட பயணம் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னுடைய நீண்ட பயணத்தில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் உன்னுடனேயே பயணம் செய்யும் மனிதர்களையும் உனக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலையும் போகலாம். ஆனால் அவங்க எல்லாருமே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு தானே போகிறாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்து நல்லதை செஞ்சு உனக்கு நல்ல அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவர்களாகவும் இருக்காங்க. ஒரு சிலர் கெட்டவங்களாக இருந்து உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செஞ்சு உன் முதுகில் குத்தி உனக்கான கெட்டதையும் சந்திக்க வச்சு இனிமே இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்களை எப்படி நம்புறதுன்னு யோசனையை கொடுக்கக்கூடிய ஆளாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட உனக்கு அனுபவத்தை தரக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ யாரையுமே குறைவாக எடை போட்டுடாதே என் செல்லமே. அதே போல உன்னையும் நீ உயர்வாகவும் மதிப்பு அதிகமாகவும் வைத்துக்கொள்ளும் வாழ்க்கையை வாழும்படி பார்த்துக்கோ. இந்த ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும்னு யோசிச்சு ஊரையும் உலகத்தையும் பார்த்து நீ வாழ ஆரம்பிச்சினா உன்னுடைய பசி தீர்ந்து போயிடுமா? உனக்கு தேவையானது கிடைச்சிடுமா? உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க யாராவது வந்து நின்றுடுவாங்களா? எதுவுமே கிடையாது. உற்றாரும் உலகத்தாரும் அவரவர்கள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்குமே நேரம் போதாமல் இருக்கும்போது உனக்குன்னு வந்து யார் என்ன செஞ்சிட போகிறாங்க? உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்து கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இரு. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன் பின்னால் வரும்படி உன் சாயப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. உனக்கு உடுப்பதற்கு நிறைய உடைகள் இல்லை, பழைய உடைகளையே மீண்டும் உடுத்திக்கொள்ள வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. நான் தான் இப்படி இருக்கேனா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவுகளும் கூட இப்படி கஷ்டப்படுறவங்களாகவும் ஏழைகளாகவும் இருக்காங்களே, எனக்குன்னு ஒரு வசதியானவன் இருந்துடக்கூடாதா நட்பாக? அவன் எனக்கு ஒரு உதவியை செஞ்சிடக்கூடாதான்னு யோசிக்காத. உன்னுடைய வாழ்க்கை எளிமையானதாக இருக்கேன்னு நினச்சி நீ துன்பமோ துயரமோ பட வேண்டாமேன்னு செல்லமே. அதே போல உன்னை பெற்றவர்களுக்கு வயசு ஆகதானே செய்யும். அதையும் ஒரு பொருட்டாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில பிள்ளைகள் வயசான அப்பா அம்மாவை வெளியில காட்டவும் வெளியில சொல்றதுக்குமே யோசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. எப்போதுமே பழைய உடை உடுப்பதற்கும் ஏழை நண்பர்களை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கும் வயதான அப்பா அம்மாவை தன்னுடன் வெளியே அழைத்து செல்வதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் ஒருபோதுமே வெட்கப்படக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இது எல்லாமே உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான். ஓம் சாய்ராம்.